எனதருமை யூடியூப் ரசிகர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் கரூரில் நடந்த அந்த மாபெரும் கூட்டத்தில் விஜய் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் அடிபட்டு மிதிப்பட்டு நசுங்கி இப்படி பலவாறாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 39 அல்லது 40 பேர் கிட்டத்தட்ட இறந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோமாக. மேலும் இறந்தவர்களுக்கு நமது அஞ்சலியையும் காணிக்கையாக செய்கிறோம். இது ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு மிகவும் துயரமான ஒரு சம்பவம். நினைத்து வருத்தப்பட வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் வருந்த வேண்டும். அப்படி வருந்தவில்லை என்றால் அவன் மனிதன் அல்ல. எனவே நமது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வோமாக என கூறி தற்போது என்னுடைய திருக்குறள் உரையை ஆரம்பிக்கிறேன். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் என்பது இன்றைய நாளுக்கான குறள். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், வஞ்சக மனதுடைய ஒருவனுடைய செயலை கண்டு அவன் ஒழுக்க சீலனைப் போல் நடப்பானாகில் அதை கண்டு அவனுடைய உடம்புக்குள்ளே இருக்கின்ற அந்த 5 பூதங்கள் இருக்கிறது, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்பது, இந்த பஞ்சபூதங்களும் தமக்குள் நகைத்து கொள்ளும் என்று கூற வருகிறார் வள்ளுவர். ஏனெனில் அவனுடைய நடவடிக்கை என்பது பொய்யானது. அத்தகைய பொய்யான நடவடிக்கையை கண்டு அவைகள் தமக்குள்ளே சிரித்து கொள்ளும் என்று கூற வருகிறார் வள்ளுவர். அதாவது இதன் மூலம் அவர் சொல்ல வருகிறது என்னவென்றால், உனக்குள்ளே இருக்கின்ற அந்த 5 பூதங்களுமே ஒரு கேலிக்குரியவனாக ஆக்கி உனக்குள்ளே அந்த நகைப்பை உண்டாக்கும் உன்னுடைய நடவடிக்கை. ஏனென்றால் நீ செய்யும் நடவடிக்கை ஒரு கேடுகட்ட நடவடிக்கை. எனவே அவைகள் தமக்குள் தம்மைத்தாமே பார்த்து உன்னை பார்த்து சிரித்து கொள்ளும் என்று கூறுகிறார் வள்ளுவர். எனவே அத்தகைய கேடான செயல்களில் எவரும் ஈடுபடக்கூடாது என்பதுதான் இதன் மூலம் அவர் கூற வருகின்ற ஒரு அறிவுரை. கூடாத அந்த ஒழுக்கத்தை நீங்களும் தவிர்த்து விடுங்கள். இதுதான் மிகவும் நல்ல ஒரு காரியம் என்று கூற வருகிறார் வள்ளுவர். வணக்கம்.